கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாவ மன்னிப்புடைய அவசியத்தை, பாவ மன்னிப்புடைய சிறப்பை, இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் போது தங்களுடைய ஃபத்வாவிலே குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த இஸ்திக்ஃபார், அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதிருக்கிறதே, அந்த அடியானை அல்லாஹ்விற்கு வெறுப்பான செயலிலிருந்து வெளியேற்றி அல்லாஹ்விற்கு விருப்பமான செயலுக்கு கொண்டு வருகிறது. இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது அடியானை அல்லாஹ்விற்கு வெறுப்பான செயலிலிருந்து வெளியேற்றி அல்லாஹ்விற்கு விருப்பமான செயலுக்கு கொண்டு வருகிறது. என்ன விஷயம் சொல்ல வருகிறார்கள்? நாம் அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இபாதத்துகள் அதிகம் வேண்டும் என்றால், அமல சாலிஹ் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக வேண்டும் என்றால், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தர்மம் செய்வது, இப்படியாக நல்லறங்கள், நன்மைகளுடைய பட்டியல்கள், இது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக வேண்டும் என்றால் அதற்கு இஸ்திக்ஃபார் மிக முக்கியம். நம்மிடத்தில் உள்ள தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள், இதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவை இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை யார் தொடர்ச்சியாக செய்கின்றார்களோ, இந்த அமலிலே யாருக்கு கவனம் இருக்கிறதோ அவர்களுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுடைய கூற்று புரிய வரும். இஸ்திக்ஃபார் செய்வதால் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை பாவங்களிலிருந்து, அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல்களிலிருந்து வெளியேற்றி அல்லாஹ்விற்கு பிடித்தமான நன்மையான செயல்களிலே ஈடுபடுத்துகின்றான். அதுபோன்று அந்த அடியான் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அமல் செய்கிறான், ஆனால் அந்த அமல் குறைவான அமல். தொழுகிறான், ஆனால் அந்த தொழுகையிலே அவனுக்கு கவனம் இல்லை. இன்ன பிற அமல்கள் செய்கிறான், ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் குறைவான அமல்களாக இருக்கின்றன. ஒரு மனிதன் இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து செய்கின்ற காரணத்தால் தன்னுடைய அமல்களில் உள்ள குறை நீங்கி அந்த அமல்களை எப்படி சரிவர செய்ய வேண்டுமோ, செவ்வன செய்ய வேண்டுமோ, சிறப்பாக செய்ய வேண்டுமோ, அந்த அடிப்படையில் அந்த அமல்களை செய்வதற்குரிய வாய்ப்பு அந்த அடியானுக்கு கொடுக்கப்படுகின்றது. அடியான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், நொடியிலும் இந்த இஸ்திக்ஃபார் செய்ய செய்ய அல்லாஹுடைய இல்ம், அல்லாஹுவை பற்றி உண்டான ஞானம் அவனுக்கு அதிகமாகிறது. அல்லாஹுடைய தீனை பற்றி உண்டான ஞானம் அவனுக்கு அதிகமாகிறது. பிறகு அல்லாஹுடைய அந்த ஞானமும் அந்த தீனுடைய பற்றும் தீனுடைய அறிவும் அவனுக்கு கிடைத்ததை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் பார்த்து கொண்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்வான். அவன் உண்ணும் போது, உறங்கும் போது, அவன் பிறரிடத்திலே பேசும் பொழுது, எல்லா நிலைகளிலும் அவனுடைய உள்ளம் பண்பட்டதாக, மென்மையானதாக, அல்லாஹுடைய அச்சத்தை உணர்ந்ததாக இருக்கும். மேலும் சொல்கிறார்கள், ஆகவேதான் ஒரு அடியான் எப்போதும் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் அவன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இஸ்திக்ஃபார் நன்மைகளை எடுத்துக் கொண்டு வரக்கூடியது, அல்லாஹுடைய புண்ணியங்களை எடுத்துக் கொண்டு வரக்கூடியது, பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கக்கூடியது, இன்னும் உள்ளம் சார்ந்த அமல்களிலே அடியானுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடியது என்று இஸ்திக்ஃபாரை பற்றி இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய மஜ்மூஉல் ஃபத்தாவாவிலே கூறுகின்றார்கள். சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று.